செகண்டா நமக்கு இருக்கிற ஆட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் பார்த்தோம். ஸோ செகண்டா பார்க்க போறது நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். ஓகேங்களா? ஸோ இந்த நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடுமே வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆக போகுது அப்படின்னா லைக் வந்துட்டு பிளே பிஃபோர் டியூரிங் ஆர் ஆஃப்டர் அதர் வீடியோஸ் தான். ஓகேவா? பட் இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா வியூவர்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அந்த வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? நீங்க ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் மாதிரியே தான். பட் இது வந்துட்டு என்ன பிளே பிஃபோர் டியூரிங் ஆர் ஆஃப்டர் அதர் வீடியோஸ்ல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு பிளே ஆக போகுது. ஆனா viewers don't have the options to skip the ad. ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் எல்லாம் நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோவோட லென்த் 15 செகண்ட் இல்லனா 15 செகண்டுக்கு கீழே இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்கிப்பபிள்ல பார்த்தது 15 செகண்டுக்கு மேல இருக்கிற வீடியோஸை நீங்க ஸ்கிப்பபிளா வந்துட்டு ஸ்கிப் ஆடா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கவும் முடியும். செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண போற ஆட் அந்த ஆடோட லென்த் 15 செகண்ட் இல்லைன்னா அதுக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். ஓகேவா? இந்த வீடியோட லென்த்லயே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எந்த லென்த் வீடியோவை எதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? அப்போ இந்த 15 செகண்டுக்கு கீழே இருக்கிற வீடியோஸ் நீங்க வந்துட்டு நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் வீடியோ எங்க வந்துட்டு பிளே ஆக போகுது பிளே பிஃபோர் டியூரிங் ஆர் ஆஃப்டர் அதர் வீடியோஸ்ல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. அப்போ வியூவர்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஸ்கிப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எனேபிள் ஆகாது. அப்போ உங்களோட ப்ராடக்டோட டீடைலிங்க வந்துட்டு ஒரு யூசர் ஃபுல்லா வந்துட்டு வாட்ச் பண்ணிரணும். ஒரு 15 செகண்டுக்குள்ள என்னோட ப்ராடக்டையோ இல்லனா என்னோட சர்வீஸையோ வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வாட்ச் பண்ண வச்சிரணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கிப் ஆட் அப்படின்னா கண்டிப்பா அந்த யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களோட வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பாப்பாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியாது. கரெக்டா? பட் இந்த நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க வியூவர்ஸ் வந்துட்டு பார்த்தே ஆகணும். ஏன்னா ஸ்கிப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்காது. கரெக்டா? அப்போ அந்த 15 செகண்ட் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நீங்க சொல்ல வர இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா வந்துட்டு சொல்லி ஆகணும். ஓகேவா? சோ சேம் இந்த நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடும் எங்கெல்லாம் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது அப்படின்னா as usual யூடியூப்ல டிஸ்ப்ளே ஆக போகுது, அதர் வெப்சைட்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே ஆக போகுது, மொபைல் ஆப்ஸ்ல டிஸ்ப்ளே ஆக போகுது. நெட்வொர்க் இந்த நெட்வொர்க் நீங்க தான் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்க போறீங்க. அப்ப நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்லி யூடியூப்ல மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத நம்ம தான் வந்துட்டு ஒரு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ணி அந்த இதை வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். சோ இந்த ரெண்டு வீடியோக்குமான டிஃபரன்ஸ் வந்துட்டு புரிஞ்சதுங்களா? ஸ்கிப்பபிளுக்கும் நான் ஸ்கிப்பபிளுக்கும். கரெக்டா? சோ ஸ்கிப்பபிள் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மோர் தென் 15 செகண்ட் இருக்கிற வீடியோ நீங்க ஸ்கிப் ஆடுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஸ்கிப்பபிள் ஆடுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 15 செகண்ட் இல்லனா அதுக்கும் கீழே இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் ஆட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா யூசருக்கு வந்துட்டு ஸ்கிப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம். இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா வியூவர்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்காது. ஓகேவா? ஓகே. சோ அங்க நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சில பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன் ஸ்கிப் ஆட்ல. சிபிவி காஸ்ட் பெர் வியூ அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். பட் இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஏன்னா இது வந்துட்டு ஃபுல் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ளே ஆயிருது. கரெக்டா? அப்ப கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ வந்துட்டு ப்ளே ஆயிரும். அப்ப வந்துட்டு அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அதுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டா அதுக்கு தகுந்த மாதிரியான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி உள்ளுக்குள்ள அவைலபிளா இருக்கும். சோ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா காஸ்ட் பெர் வியூ மேபி இருக்கலாம். உள்ளுக்குள்ள நம்ம டூல பார்த்து டூல வந்துட்டு கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு உள்ள இருக்குன்னு. பட் இங்க நம்ம மெயினா யூஸ் பண்றது வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் சிபிஎம் காஸ்ட் பெர் 1000 இம்ப்ரெஷன்ஸ். 1000 டைம்ஸ் என்னோட வீடியோ வந்து நீங்க காட்டுறப்போ என்னோட ஆடை வந்துட்டு எங்கிட்ட இருந்து வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு நீங்க டிடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி செட் பண்றது இதுக்கான பெஸ்ட் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி.
பட் உள்ளுக்குள்ள நிறைய பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி உள்ள இருக்கும். டூலை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நமக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வீடியோ வந்துட்டு கண்டிப்பா ஃபுல்லா பிளே ஆயிர போகுது, கரெக்டா? அப்ப பிளே ஆகுது அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன நடக்க போகுது, கண்டிப்பா வந்துட்டு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ 1000 டைம் வந்துட்டு என்னோட வீடியோ வந்துட்டு நீங்க காட்டும் போது எங்கிட்ட ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எடுத்துக்கோ அப்படின்றத செட் பண்றது இதுக்கான பெஸ்ட் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இப்போ ஸ்கிப் ஆடுக்கும் நான் ஸ்கிப்பபிள் ஆடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? நீங்க ரெகுலரா உங்க ரியல் டைம்ல பாக்குற ஆட் ஃபார்மேட் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்றாங்க. நமக்கே வந்துட்டு தெரியும் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டாலே அமௌண்ட் வந்துட்டு போயிட்டு இருக்கும். அதெல்லாம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜில அது மேபி சிபிவியா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணியிருந்தா அமௌண்ட்லாம் போயிருக்காதுங்க. சரியா? அங்க என்ன அதை எதை பேஸ் பண்ணி சிபிவி அப்படின்றதுல இன்டராக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கேயும் இன்டராக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சரியா? ஏன்னா கண்டிப்பா நீங்க எந்த ஒரு வீடியோ டைப் வந்து கிரியேட் பண்ணாலும் இன்டராக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணுவோம். அதாவது சம் வந்துட்டு சிடிஏ வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், சம் ஹெட்லைன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், சம் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே டிஃபால்ட் தான். ஸோ அது வந்து நீங்க எந்த ஆட் டைப் வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்துட்டு பிராண்ட் அவேர்னஸ் வந்துட்டு வேணும், ரீச் வந்துட்டு அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச் வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது இந்த நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நீங்க வீடியோ ஆடுன்னு போயிட்டாலே வந்துட்டு என்ன லைக் வந்துட்டு பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச். இதுல போயிட்டு நீங்க லீட் எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. நான் வீடியோ ஆட் போடுறேன், அந்த வீடியோ ஆடை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு ஃபார்ம்ஸ்க்கு என்னோட வெப்சைட்குள்ள லேண்ட் ஆகிட்டு என்னோட ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட டேட்டா வந்துட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இதுல நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. லைக் நம்மளோட ப்ராடக்ட்டை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்துட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட் எல்லாமே வந்துட்டு எங்க நடக்குது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற டைம்ல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகுதுங்க. ஓகேவா? அப்போ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு புஷ் மெத்தட் தான். புஷ் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்துட்டு திணிக்கிறோம் அவங்க கிட்ட என்னோட ஆட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திணிக்கிறோம். கூகுள் சர்ச் ஆட் மட்டும்தான் புல் மெத்தட். ஒரு கீவேர்டை வந்துட்டு யூசர் தேடும் போது நம்மளோட ஆட் டிஸ்பிளே பண்றோம். பட் மற்ற டைப்ஸ் ஆஃப் ஆட் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு புஷ் தான், நம்ம புஷ் பண்றோம். அவங்க வேற ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அந்த டைப் ஆஃப் வீடியோல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு சம் ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்றோம். இல்ல வெப்சைட் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க, அந்த வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்றோம். ஸோ அங்க இருந்துலாம் நீங்க வந்து லீட் ஜென்ரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இப்ப சப்போஸ் நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கோர்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றோம். அப்போ ஒரு பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா ஒரு வீடியோ ஒரு சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன இந்த ஸ்கிப்பபிள் ஆடோ நான் ஸ்கிப்பபிள் ஆடோ வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணி நான் அதாவது வென்சன் அகாடமியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் வந்து 100% ப்ராக்டிக்கலா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ ஆட் மாதிரி செட் பண்ணும்போது நம்மளை பத்தி ஒரு பிராண்ட் அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். அப்போ சப்போஸ் அந்த பர்டிகுலர் வியூவர்ஸ் வந்துட்டு ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸா நான் வந்துட்டு ஜாயின் பண்றதுக்கு வந்துட்டு அவர் சர்ச் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் டேல வந்துட்டு ஏதோ வென்சன் அகாடமி சம்பந்தமா ஒரு ஆட் பார்த்தோம், அப்போ வந்துட்டு அவங்கள போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்போ அந்த சர்ச் பண்றதுக்கான ஒரு ஐடியா நீங்க பாக்குற அந்த வீடியோ மூலியமா கிடைக்கும். புரியுதுங்களா? பட் ஆனா நீங்க ரன் பண்ற வீடியோ மூலியமாவே உங்களுக்கு வந்து லீட் ஜெனரேட் ஆகும் அப்படின்னா பாசிபிலிட்டி கிடையாதுங்க. ஒரு அவேர்னஸ் ஜெனரேட் பண்ணிடுறோம், அந்த அவேர்னஸ் வச்சு லைக் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல சப்போஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தேவை அப்படின்னா அவங்க தேடுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ஸ்கிப்பபிள் ஆடுக்கும் நான் ஸ்கிப்பபிள் ஆடுக்கும் ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருக்கா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு